காலவட்டம் இருபெரும் தேர்தல்கள் அவகாசியோடு நம்முடைய பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க காத்துவாய் என்றால் சாய்ந்ததற்கு முன்னால் நம்முடைய உடற்கலை வகைக்கிழக்கு மாவட்டம் ஆணையாளர் மற்றும் பிரதமர் அனைத்து உறவுகளும் இது கலைவால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம். எந்த நோக்கத்திற்காக தீயசக்தியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அப்ப தீயசக்தி இருக்கலாமா? மறக்கவும் முடியாது. அவர் வழியில் இந்த மாபெரும் இயக்கம். அதே போல கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியுடைய ஆணையின்படி இன்றைக்கு சிறப்பான முறையிலே நம்முடைய வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட 2 சட்டமன்ற தலைவர்கள் பொறுப்பாளர்கள் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. பொறுப்பாளர்கள் செயலர் கூட்டம் சிறப்பான முறையில் எழுச்சியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தை எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய தமிழக மாவட்ட கழகத்தை செயலாளர் அருமை தோழர் ஆர்.எஸ். ராஜேஷ் அவர்கள் பொறுப்பாளர்களுக்கும் இந்த அரங்கக்கூடிய அத்தனை சார்பணி நிர்வாகிகள் மகளிர் சேர்ந்தவர்கள் டிடிவி பாத்திரை உட்பட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியுடைய உண்மை தொண்டர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. வந்த கழகத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறார். ஏன்னா இவ்வளவு நேரம் ஒரே ஒரு தம்பி வந்து எனக்கு கேட்டாங்க பேசுறோம். இவ்வளவு தம்பி ஒரு 10 ஒரு மாதிரி சொன்னா அது எனக்கு முடிஞ்சு பேசுறது அதோட முடிஞ்சிருக்கோம். உடனே நம்ம ஒரு 10 பேருக்கு அப்படி பத்திரிகை. ஆனா இதை என்ன பண்ண போறாங்க பத்திரிகை நண்பர்கள் என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் பாதி முக்கால் என்ன போறாங்க? ஒரு சில பேர் திமுக சொல்லி வந்திருப்பாங்க. சில பத்திரிகை இதை மட்டும் தான் காய்க்க போறாங்க. முடிஞ்ச வச்சு அடுத்து நல்ல பேர் கொண்டு வந்து காய்க்க போறாங்க. இதை காய்க்க போறாங்க. இந்நேரம் பிரார்த்தனை சொல்லியிருக்கோம். இந்நேரம் பிரார்த்தனை சொல்லி இதை வந்து பாத்தீங்கன்னா தகராறு ஒரே ஒருத்தர் வந்து பேசுறாரு பதில் சொல்லியாச்சு முடிஞ்சு பாத்துறாரு. முடிஞ்சவர் வந்து அதை பார்த்து பேச மாட்டார். மாட்டுக்கிறது அவர் என்ன குறைய கேட்க போல கொஞ்சம் சொல்ல போறாரு. மாட்டுக்கிறது இல்லை. இது நமக்குள்ள இது செயல்பட்டு நமக்குள்ள பகிர்ந்தக்கூடிய இருந்தாலும் ராஜேஷ் மாவட்டத்தில் எல்லா பத்திரிகைகளும் மற்றவங்க பத்திரிகை வந்து ஆரம்பத்தில் எடுப்பாங்க போயிடுவாங்க. நீ ராஜேஷ் எல்லா பத்திரிகையும் இருக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு விட்டு அதுக்கும் பாராட்டு எல்லாருமே இருக்கிட்டு என்னன்னா இல்ல பத்திரிகைகள் இன்னைக்கு திமுக சொல்றதுல இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய தமிழ்நாட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒருத்தர் பேசுறாரு இதுதான் சப்ஜெக்ட் இல்லையா? இது மிகப்பெரிய நியூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அமைதியா இருங்க சொல்லுங்க கேட்டுக்கலாம். நம்ம கட்சி கட்டுப்பாடான கட்சி, பொதுத்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்க கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. எடப்பாடி அவர்கள் எழுச்சியான முறையில் கட்சியை வென்றிருக்கிறார். நம்ம தான் கட்சி கட்டுப்பட்டோம். யார் பதவியில் இருந்தாலும் அந்த பதவி மரியாதை கொடுக்கும். ஓகே ஒரு துறை இருக்கு அவரு சொல்ல வந்தாரு என்ன காரணம் கேட்கலாம். கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது எல்லாரும் உரிமை இருக்காது. கேட்கற கூட உரிமை இருக்கு. கேட்கற போலதான் ஒண்ணு மாற்றுக்கிறதுல அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்கணும் மாற்றுக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த 2 தொகுதிகளுடைய செயல்கள் கூட பொறுப்பாளர் வந்திருக்கீங்க. இன்னைக்கு தமிழகத்துல இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி யாரும் மறுக்க முடியாது. இந்த கட்சியில் நம்ம இருக்கிறது பெருமை. அதை நினைக்கணும். அதிமுக ஒரு உறுப்பினராக இருக்கணும் நம்ம பெருமை. இது சாதாரண இயக்கம் அல்ல. ஒரு கிளை செயலாளர்கள், ஒரு பகுதி செயலாளர், ஒரு நீண்ட செயலாளர், அதே போல பாத்தீங்கன்னா சார்பணியில மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எந்த பொறுப்பு இருந்தாலும் ஒரு டிவிஷன் செயலாளராக இருக்கிறது இல்ல சார்பணியில் ஐடி வேற எல்லாம் இருந்தாலும் நமக்கு பெருமை ஒரு பாக்கியம். இந்த கட்சியில
நாம் இருக்கிற கட்சி சாதாரண இயக்கமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இயக்கம் ஆரம்பித்தார். சாதாரண இயக்கம் அல்ல. கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம். 36 ஆளுங்கட்சி இருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். சாதாரண இருக்கக்கூடிய 2026 மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய இயக்கம் எடப்பாடி தலைமையில். இந்த இடத்துல சொல்ல எழுதி வச்சுங்க, அதிமுக ஆட்சி தான் அடுத்தது. இந்த இயக்கத்தில் நம்ம இருப்பது பெருமை. இந்த இயக்கம் தான் நமக்கு ஒரு நிறுவன செயலாளரை கொடுக்குது, கட்சி பொறுப்பு கொடுக்குது, ஒரு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரை கொடுக்குது, ஒரு சேர்மனை கொடுக்குது, சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்குது, அமைச்சர் கொடுக்குது. எல்லா பதவியும் கூட்டுறவு கொடுக்குறீங்க, கூட்டுறவு தலைவராக இருந்தீங்க, உறுப்பினராக இருந்தீங்க. இத்தனை பதவியை கொடுக்கக்கூடிய இயக்கம் கட்சி எம்ஜிஆர் வச்சு அம்மா வளர்த்து எடப்பாடியார் இயக்கம். இந்த கட்சியை மதிக்கணும். இந்த கட்சியில் உண்மையாக வாழ்றா எல்லா பதவியும் வரலாம். இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு பதவியில இன்னைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு நோக்கம் இருக்கிறோம். எடப்பாடி கிடைச்சதாக வந்து இங்க உட்காந்து பெருச்சியாக இருக்காங்க ஆக முடியும். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தளவுக்கு கட்டுப்பாடான இயக்கம். ஆகவே நம்ம அடுத்த உதாரணமா இருக்கணும். 36 ஆளுநர் இருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் கொடுத்த அதிமுக, தமிழ்நாட்டுடைய உரிமை பெற்றிருந்த அதிமுக, எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள் பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டு உரிமை திட்டங்கள் மட்டுமல்ல, உரிமை இலங்கை தமிழர் பிரச்சனை, காதலியர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை என்று லட்சத்தீவு மீனவர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளை மீட்டெடுத்து அதிமுக நீதிமன்றம் மூலமா. இது சாதாரண இயக்கமா? இந்த இயக்கத்தை பத்தி என்ன வேணாலும் நினைக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கிடுச்சு இந்த இயக்கம் அவ்வளவுதான் சொல்லி போட்டு நிறைய ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் பேசுறது நிறைய ஊடகங்கள் இருக்காங்க. அது தூண்டி விட்டப்பட்டு இன்னைக்கு திமுக வைக்கிறாங்க. ஒரு சில ஊடகங்கள் நல்லா போடுறாங்க, நல்லா மாறுகிறது. ஆனால் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. திமுக இவ்வளவு பண்றாங்க, 4 வருஷம் எதுவுமே செய்யும். 4 வருஷத்துல ஒரு ஆட்சி என்ற திட்டம் தராம 4 வருஷம் முடிச்சிட்டாங்க திமுக. எதுவுமே நடக்கும் 4 வருஷத்துல. அதிமுக அப்படியா? நீ 10 ஆண்டுகள் கடைசியாக நகராட்சி இருக்கு. அம்மா எத்தனை வருஷம் ஆசிரியருக்கு நாங்க 2-3 தடவை பொறுப்பாளர் பணியாற்றி இருக்கோம். அதான் நம்முடைய வீடு சொன்ன பொறுப்பாக பணியாற்றி இருக்கோம். நான் உள்ளாட்சி இருக்கும் எத்தனை திட்டங்கள் கொடுத்தோம். இங்க மட்டும் தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள், கிட்டத்தட்ட நிறைய திட்டங்கள் கொண்டையாடுதான். 143 விருது கொடுத்தாங்க மத்திய அரசாங்கம். மற்ற மாநிலத்தில் கட்ட முடியாத வீடுகள் முழுவதும் கட்டியிருக்கிறோம். கிராமங்களுக்கு கூட குழாய் கூட குடிநீர் கொடுத்து இந்தியாவிலே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட். அம்மா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போது அத்தனை திட்டங்கள் கொடுத்துருக்கோம். எடப்பாடியே கடைசியாக அம்மா ஆட்சி வல்லரசு நாடு முழுவதும் குடும்ப ஆட்சி. தமிழ்நாடு அதிகமான திட்டங்கள் செய்ய முடியாத திட்டங்கள் செய்து விட்டார். 7.8 இடஒதுக்கீடு எல்லாம் நீட் ஏமாத்தி இருந்தாங்க. நீட்லையும் இப்படி ஒரு வழிமுறை இருக்குது என்று 600 மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணம். ஒரு விவசாய கிடைக்கிறார் வந்து இளவரசர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் காரணம் இல்லையா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, நீ சொல்லிட்டே போறான். அத்தனை திட்டங்கள் சென்னை முழுவதும் குடிநீர் பிரச்சனை தீர்த்து நம்ம தான். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்தது. வந்து எல்லாம் தெரியும். நிறைய இருக்கீங்க, சேர்மன் இருக்கிறீங்க, எல்லாரும் தெரியும். ஆகவே எல்லாத்துக்கும் அது மட்டுமல்ல, கடிகாலத்திலையும் நம்ம தான் முழுமையா. ஆகவே அதிகமான திட்டங்கள், இன்னைக்கு அதிகமான சாலைகள் நம்ம தான் பண்ணோம். இன்னைக்கு எல்லா திட்டங்களும் கொண்டு அதிமுக தான். திமுக எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ண 4 வருஷம் முடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த இயக்கம் சாதாரண. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. 4 வருஷம் ஆட்சி ஒன்றும் பண்ணல, எதுவுமே நடக்கல. இந்த ஆட்சி எப்ப வீட்டுக்கு போகணும், எடப்பாடி முதலமைச்சர் வரணும், அதிமுக ஆட்சி மக்கள் தெளிவா. தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், இந்த ஆட்சி எப்போ போக வேண்டும், எடப்பாடி எப்ப முதலமைச்சர் வருவாரு. மக்கள் தெளிவா இருக்காங்க. நம்முடைய வேலை என்ன? எல்லா பொறுப்பாளர் இருக்கீங்க, 2 தொகுதியில பொறுப்பாளர் இருக்கீங்க. 2 தொகுதி சாதாரண தொகுதியா, ஆக்கிரமிப்பு சாதாரண தொகுதியா? தெய்வம் அம்மா அவர்கள் 2 தொகுதி
அதிமுக கோட்டை. அதே போல பெரம்பூர் அப்படின்னா அதிமுக வென்றது. 2 தொகுதியும் அதிமுக 2026 வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும். அது யார் கையில் இருக்குது? உங்க கையில் இல்லையா? உங்க கையில் இருக்குது. எடப்பாடி அவர்களை அவரோட ஆட்சி இருந்தா பரவாயில்ல, இருக்கும்போது நல்லா பண்ணாருன்னு சொல்லி போட்டு தமிழ்நாடு ஒரு தோல் இருக்கு. எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக யார் சிறப்பாக ட்ரை பண்றார்? எடப்பாடி அவர்கள் தான்.